கன்னிராசி நல்ல ஒரு சாந்த சொரூபமான ராசி அப்படின்னு இந்த கன்னிராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல ஒரு ஒழுக்கம், ரொம்ப ஒரு பொறுப்புணர்வு, அதிகமாக உழைப்ப போடக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களை நிறைய சொல்லலாம். விதை மண்ணுக்குள்ளே அமைதியாக தான் இருக்கும், அது பெரிய ஆலமரமாக வளரக்கூடியது அப்படின்னு உணர்ந்து செயல்படுவாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அமைதியாக உழைப்ப போடுவாங்க. அந்த உயரத்தை அடையிறதுக்காக உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் அவசரமாக ஓடுவாங்க, அதற்கான வெற்றி உடனே அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் கன்னிராசி என்பர்கள் மட்டும் ரொம்ப பொறுமையாக திட்டமிட்டு நடக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு அடியுமே பார்த்து பார்த்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுடைய பெரும்பாலான இயல்புகள் பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேசும்போது கூட யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வெற்றிக்கு காரணம் இதுதான். ஏன்னா வெற்றியை கூட சத்தமாக இவங்க சொல்ல மாட்டாங்க. நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் சத்தம் போட்டு எந்த இடத்துலையுமே அவங்களுடைய புகழாரத்தை சூடிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா கூட அதை வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. சிறிய விஷயத்தை கூட சரியாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க சரியாக ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறதுனாலேயே என்னமோ இவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய சாதனைக்கு ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். யாராவது இவங்களை குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னா இவங்களுடைய மனது அப்படியே உடஞ்சிரும். அதனால தான் இந்த கன்னிராசி என்பர்கள் எப்பவுமே நீங்கள் ஒன்று மனதில் வச்சுக்கோங்க, வைரம் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், அதனுடைய மதிப்பு எந்த இடத்துலையுமே குறையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய நேர்மை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய உழைப்பு எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டே இருங்க. அதற்கான பலன் அப்படிங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மலையை பார்த்து கீழேன்னு எப்பட்றா இது மேலே ஏறுறது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறதை விட ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து நகர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய இந்த சின்ன முயற்சி நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொறுமைக்கேற்ற பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நீங்கள் முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க, உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களை ஒரு நாள் தேடி வரும். சரி, வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இது பொதுவாக இவங்களை ஊக்கமூட்டுறதுக்காக சொன்ன ஒரு சில வரிகள். ஏன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி உடைஞ்சிருவாங்க. ஒரு பாராட்டு அந்த இடத்துல கிடைக்கலன்னா, இவங்க ஒரு உழைப்பை போடுறாங்க, அதற்கேற்ற பாராட்டும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலன்னா அப்படி உடஞ்சிருவாங்க. நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறோம், ஆனால் அந்த இடத்துல அந்த பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் உடஞ்சி போயிடுவாங்க. ஆனால் இந்த கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற வைரம் மாதிரி அதோட மதிப்பு எங்கே போனாலும் குறைஞ்சிடாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பட்டிங்கனாவே போதும். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அந்த வைரம் போல் ஜொலிப்போடு, மன நிம்மதியோடு, தன்னம்பிக்கையோடு இருக்கட்டும். நீங்களும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். உங்களுடைய மனதில் 1000 கவலைகள், 1000 பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் உங்களை தேடி ஒரு புதிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். குறிப்பாக வருகின்ற வாரத்தில் புதுசாக ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் படிப்படியாக உயரும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பணி செய்கிற இடத்துல கூட ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பொருளாதாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற நாட்களில் ஒரு சில கடன் தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் கூடவே வரும். திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதுசாக ஒரு சில பொருள்லாம் வாங்குவீங்க. அதெல்லாம் வாங்குறதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகும். உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள் ஒன்று கூடி மகிழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வருகின்ற வாரத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வருவீங்க. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் ஒன்று சேர்ந்து எங்கேயாவது சென்றீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாரிசு இல்லாத இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாரிசு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு சத்துருக்களுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த தொல்லை இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு கனவு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். சரியான நேரத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த சில வாரங்களாகவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த காரியத்தில் இறங்குனீங்கனாலும் அந்த காரியம் சித்தியாகும் அப்படின்னு பெரும்பாலான கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசிக்கு அப்படி தான் அமைந்திருக்கு. நல்ல ஒரு சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. தொழில் செஞ்சிங்கனாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செஞ்சிங்கனாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இறங்குற காரியங்கள் ஓரளவுக்கு தங்குதடை இல்லாமல் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் அரசாங்க பணிக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மூலிமா ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப சடங்கு, குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு காதணி விழா, ஒரு பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு பூ பெய்தல் போன்ற புனித நீராடுதல் விழா, ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கன்னிராசி பெண்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சுப செலவு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சுப செலவு கட்டாயம் நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப செலவு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சுப செலவு மற்றவங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த கன்னிராசி என்பர்கள் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க, மாதம் தவறாமல் பௌர்ணமி நாட்களில் மகாவிஷ்ணு வழிபாடை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன். அதனால் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு பௌர்ணமி நாட்களில் செய்யும்போது அந்த மகாவிஷ்ணுவோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு பௌர்ணமி தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. அதோடு கூட சனிக்கிழமையில், ஏன்னா கண்டகச்சனி காலம் இல்லையா, அதனால் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபடுங்க. அல்லது உங்களால் நவகிரகங்களை போய் வழிபட முடியல அப்படின்னா கூட வீட்டில் கூட காகத்துக்கு கொஞ்சம் எள் கலந்த சாதத்தை அன்னமாக இட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஒரு சிலர்லாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட ஒரு சில இடைஞ்சல்கள், ஒரு விதமான பய உணர்வெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சனி பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பொருளாதாரத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு குறைவுமே இந்த கன்னிராசிக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக தான் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் வள வருவீங்க. நெருங்கிய உறவுகள் உங்களை பக்குவப்படுத்துவாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி உங்களை கரெக்டான வழி நடத்தக்கூடிய ஒரு நபர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூடவே ஒருத்தர் இருப்பாங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை, மன கஷ்டம் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால பெருசாக பாதிப்பாக இருந்தது ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களில் ஒரு சில பிரச்சனைகள், தொழில் ரீதியாக ஒரு சிலர் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் வியாபார ரீதியாக
ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்ட ஒரு சில டிஸ்கஷன் பண்ணுவீங்க. அப்போ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாக்குவாதம் செய்கிறது, விவாதம் செய்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சிலருக்கெல்லாம் பணி காரணமாக வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். வியாபாரத்தில் ஒரு சிலர்லாம் புதுசாக முதலீடு போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த முயற்சியை இந்த காலகட்டத்தில் விட்டுருங்க. இதற்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதில் தசாபதி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சக வியாபாரிக்கிட்ட பேசும்போது உங்களுடைய வியாபார நுணுக்கங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. புதுசாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்கன்னா கூட அதை பற்றி அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கும் போது அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு இடைஞ்சலாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குச்சந்தையில் முதலீடு போடுறவங்க இந்த காலகட்டத்தில் முதலீடு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி பெண்கள் வலம் வருவீங்க. மனதில் இருந்த சோர்வு, அந்த சுறுசுறுப்பு இல்லாத அந்த மந்த நிலை இதெல்லாம் கொஞ்சம் மாறும். கணவனுடைய அன்பு ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஷ்ணு வழிபாட பௌர்ணமி நாட்களில் தொடர்ச்சியாக செய்யுங்க. அதோடு கூட பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டு விடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிப்போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.